கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம் உணவே நமக்கு மருந்து, நல்ல தலைப்பு. இந்த தலைப்புக்கு கீழே நம்ம வந்து ஒவ்வொரு எடிபிள் ஐட்டம்ஸ் நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், டைரக்டா என்ன சாப்பிட்றோம், குக் பண்ணி என்ன சாப்பிட்றோம், இல்லை நம்ம வந்து டிகாக்ஷனா என்ன எடுத்து சாப்பிட்றோம், இல்லை இதை வந்து ஊற வச்சு எப்படி நம்ம எடுக்கிறோம், மணப்பாக சாப்பிட்றோம், இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய பியூட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சீவீட். சீவீட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சி ஆல்கே அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சி ஆல்கே அப்படிங்கிறது. விட்டமின் சி தவிர எல்லா வைட்டமின்ஸ் இதுல இருக்கு, எல்லா மினரல்ஸும் இது இருக்கு. ஸோ நமக்கு எந்த விதத்துல பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க இந்த கடல் பாசியை நம்ம கன்சியூம் பண்றதுல அந்த குறைகள் வந்து நிவர்த்தி பண்றத கண்கூடா பார்க்கலாம், அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணமுள்ள கடல் பாசி 10 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்பைருலினா அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளா கிடைக்குது. அது உங்களுக்கு கேப்சியூல்ல அடைச்சு வைக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் எல்லா ஃபார்மசிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடல் பாசி நீங்க டெய்லி ஒரு கேப்சியூல் எடுத்துக்கிறப்போ அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவல், அதாவது நீர் சத்து, அந்த நீர் சத்தை வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய தன்மை ஸ்பைருலினாவுக்கு உண்டு. நீர் சத்து ஏன் ரீட்டைன் ஆகணும், ஏன் போயிடலாமே அப்படின்னா, அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அது வந்து ஒரு ஒரு வழியா அமையும். அதாவது உங்களுக்கு நீர் சத்து குறையிறப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு டீஹைட்ரேஷன். அந்த டீஹைட்ரேஷன் ரைட் ஃப்ரம் ஹேர் ஃபால், முடி கொட்டுறதுல இருந்து பாதத்துல எரிச்சல் வரைக்கும், அதாவது தலை முதல் கால் வரை உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய காரணமா அமையும். அப்போ நம்மளுடைய உடம்பு வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருக்கணும் அப்படின்னா நீர் சத்து வெளியேறாம இருக்கணும். இப்ப நமக்கு வந்து நீர் சத்து வந்து ஸ்வெட் மூலமா வெளியேறுது, நம்மளுடைய எக்ஸ்கிரீட்டா மூலமா, எல்லா எக்ஸ்கிரீட்டா மூலமும் வெளியேறுது. அப்படி வெளியேற நீர் வந்து அளவுக்கு அதிகமா அந்த நீர் சத்து வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்க மற்ற பாகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனஸ் பார்க்க வேண்டி வரும். அந்த ட்ரைனஸ் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல மட்டும் இல்ல, போன்ல, எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஒரு டீஹைட்ரேஷன் வந்துடும். இப்போ உங்களுக்கு மூட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லியூப்ரிகேட் இல்ல அங்க வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு லேக் ஆஃப் லியூப்ரிகேஷன் ஒரு பெரிய காரணமா இருக்கும். அப்போ ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய சர்வைவலுக்கு ஒரு கிரேட் பார்ட்டா அமையுது. அப்படி நம்மளுடைய நீர் சத்தை ரீட்டைன் பண்ணக்கூடிய தன்மை இந்த கடல் பாசிக்கு உண்டு. இப்போ நம்ம கடல் பாசி எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா, இந்த கடல் பாசியில நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா சீவீடு அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு மாதிரி இருக்கும். எள்ளு மாதிரியே அந்த ஷேப்லாம் பாத்தீங்கன்னா எள்ளோட ஷேப்பை கொண்டிருக்கும். கடுகு மாதிரி இருக்கும், பட் அப்படி உருண்டையா இருக்காது. ஸோ எள்ளு மாதிரி இருக்கக்கூடிய இந்த சி ஆல்கே, இதை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், இது எந்த விதத்துல பயன்படும் அப்படிங்கறத சொல்றேன். இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன வேணும், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இந்த சீவீடை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பாய்லிங் வாட்டர் 50 to 75 ml வாட்டர் அதுல விட்டுருங்க. அதுல ஊத்திட்டு அதை நல்லா மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 to 30 minutes அது மூடி வச்சீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு லூஃபா மாதிரி உங்களுக்கு அந்த சீவீடு வந்து மாறும். இது பாருங்க, நம்ம வந்து அது வந்து பவுடரா தான் போட்டோம். இந்த மாதிரி தண்ணியில சேர்றப்போ இந்த நீர் சத்துங்கிறது, இதுதான் நீர் சத்து. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூஃபா மாதிரி இது மாறும். இதுல வரக்கூடிய இந்த ஜவ்வு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த சீவீடோட என்டையர் ப்ராப்பர்ட்டி. இதுதான் அந்த மெம்பரேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணும். யாருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து பெரியவங்களுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப வயசுல பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதத்துல ஒரு எரிச்சல் இருக்கும். அவங்களுக்கு சும்மா படுத்திருந்தாலே நடந்தாலே பாத்தீங்கன்னா பாதத்துல ஒரு எரிச்சல் இருந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சூடு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், கஷ்டப்படுவாங்க, நைட்ல தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த சீவீட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூஃபா மாதிரி ஆயிடுது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து நல்ல விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க, கேஸ்டர் ஆயில். அதுல இந்த லூஃபா இந்த மாதிரி வந்த சீவீட அந்த விளக்கெண்ணெயில நல்லா டிப் பண்ணிருங்க. டிப் பண்ணிட்டு இதை நல்லா இப்படி பிரிச்சு, கொஞ்சம் லாங்காவே எடுத்துக்கலாம், இப்படி நல்லா பிரிச்சு உங்களுடைய அந்த இப்ப பாதங்கள் அப்படின்னா அந்த பாதத்துக்கு கீழே இதை வச்சு ஒரு மெல்லிய துணியால நீங்க வந்து கட்டிருங்க.
மஸ்லின் கிளாத் எடுத்து கட்டிருங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயா சோஃபால சேர்ல உட்கார்ந்துருக்கப்போ இந்த மாதிரி பெரியவங்களுக்கு 2 கால்லையும் கட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த காலை வந்து அப்படியே ஆற விட்டாங்க அப்படின்னா உடம்புல இருக்க சூடு முழுவதையும் எடுக்கக்கூடிய தன்மை இந்த சீவீடுக்கும் கேஸ்டர் ஆயிலுக்கும் உண்டு. சோ இது ஒரு பாத்தீங்கன்னா இந்த பெரியவங்களுக்கு இல்ல சின்ன குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லா விளையாண்டுட்டு நைட் எல்லாம் பாதம் எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப இந்த சீவீடை வந்து இதே மாதிரி கேஸ்டர் ஆயில்ல டிப் பண்ணி அதை நீங்க கட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த பாத எரிச்சலா இருக்கட்டும், இன்ஃபெக்ஷன் இருக்கும், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் நெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்கக்கூடிய நெயில்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி பாதத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சி ஆல்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நீங்க விளக்கெண்ணெயில டிப் பண்ணி நீங்க வந்து இப்ப இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் இருக்கக்கூடிய நெயில்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் நெயில்ஸ் இருக்கும், டோ நெயில்லாம் பாத்தீங்கன்னா நெயில் சொத்தையா அப்படியே அவங்களுக்கு வலிக்கும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சி ஆல்கே மேல வச்சு நீங்க கட்டி விட்டு பாருங்க, அந்த ஃபங்கஸ் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். சோ இத வந்து நீங்க ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்டா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, முகம் வந்து எந்த ஒரு கிளைமேட்டிக்கல் கண்டிஷனா இருக்கட்டும், இல்ல காஸ்மெட்டிக்ஸ் ராங் யூசேஜா இருக்கட்டும், இல்ல உடம்பு சூடு அதிகமா இருக்கதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹார்மோன்ஸ்ல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு அன்ஈவன் டோன் இருக்கும், அதாவது டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் இருக்கும், பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெம்பரேன், அதாவது இந்த ஒரு சீவீடோட லூஃபா, இதை என்ன பண்ணுங்க, அரோமா ஆயில்ல சோக் பண்ணணும். இதுல அரோமா ஆயில் என்ன சோக் பண்ணணும் பாத்தீங்கன்னா 10 சொட்டு லாவெண்டர் ஆயில், 10 சொட்டு நட்மெக் ஆயில், அதாவது ஜாதிக்காலந்து எடுக்கிற ஆயில், அது ரெண்டுலயும் நீங்க இந்த லூஃபா ரெடி பண்ணி கூட நீங்க வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த லூஃபா எடுத்து நல்ல முகத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஃபேன் கீழே பேசாம படுத்துருங்க. நீங்க அதுக்கு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது கூட கவர் பண்ணிக்கலாம், ஈவன் காஸ் கூட கவர் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க நல்லா ஃப்ரீயா இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க, உங்களுடைய டிஸ்கலரேஷன் மாறுறதை நீங்க பார்க்கலாம். ஈவன் டோனா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப பொலிவா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன வியூவர்ஸ், நம் உணவே நமக்கு மருந்து. இது வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நிறைய கத்துக்கிறோம் இல்லையா? மீண்டும் நல்ல ஒரு குறிப்போட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.